அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்காக நான் இன்றைக்கி பேச போகிறது என்னென்னா, எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கும் பசங்க நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கான பதிவு தான் இது. என்ன அப்படின்னா, நம்ம அந்த பசங்களை திருமண வயது வந்த உடனேயுமே நாம் என்ன செய்கிறோம், ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செய்து கொடுக்குறோம். நம்ம அதோடு விடாமல் நாம் தான் அந்த பிள்ளையை பெற்றோம், நாம் தான் அந்த பிள்ளையை வளர்த்தோம், அப்போ நமக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிள்ளை மேலே ரொம்ப பொசசிவாக நம்ம இருப்போம். இதனால தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது. இங்கே தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கடந்து வந்திருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம பிள்ளை தான், அது இன்னொருத்தவங்களுக்கு நம்ம திருமணம் செய்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நாம் அந்த ஒரு வழியெல்லாம் தாண்டி தானே, அந்த மன வழிகள்லாம் தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கணவர்களை அவங்க அம்மாக்கள் உரிமை கொண்டாடும் போது நமக்கு எவ்வளோ வலிக்குமோ, அதே வலி நம்ம வீட்டுக்கு வர்ற பொண்ணுக்கும் வலிக்கும். ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, விட்டு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், நம்மளோட பசங்க நல்லா இருக்கணும், அவங்களோட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டு கொடுக்கணும். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இதுவரையும் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம், நம்ம பிள்ளைகள் தான் எங்கே போகிறாங்க. ஆனால் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வாழ்ந்து வாழட்டுமே, சந்தோஷமாக இருக்கட்டுமே. நம்ம ஏன் அதுக்கு நம்ம உரிமை எடுக்கும் போது தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வருது, நம்ம பிள்ளைகள் நம்மளை விட்டு போகிற சூழ்நிலைகள்லாம் வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, விட்டு கொடுங்க. எவ்வளோ விட்டு கொடுங்க, எங்கே போகும்போது நம்ம பிள்ளை தானே, நல்லா வாழ்ந்துட்டு போட்டோமே, அதுக்காக தானே திருமணம் செய்து வைக்கிறோம். ஸோ விட்டு கொடுத்து நல்ல முறையில் ஹாப்பியாக அவங்க வாழட்டும், நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுவோம். ஏன்னா நமக்கு முடியாத ஒரு காலத்தில் கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க செய்வாங்க, நம்பிக்கை நமக்கு இருக்குது இல்லையா? அது வரையும் நம்ம அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்ம தொட்டதை எல்லாத்துக்குமே நம்ம அவங்கக்கிட்ட பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மேலே அவங்களுக்கு வெறுப்பு தான் வரும். ஸோ என்ன செய்யுங்க, விட்டு கொடுத்து அவங்க நல்ல முறையில் வாழ வைங்க. நமக்கு முடியாத ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம பசங்க பார்க்குங்க. இதை தான் நான் அந்த பதிவாக சொல்லிக்கிறேன். எதுவுமே ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் நம்மக்கிட்ட இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் மன நிம்மதி, சந்தோஷம்லாம் நல்லா நிம்மதியான நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்வோம். ஸோ நம்ம விட்டு கொடுக்க